வணக்கம் உறவுகளே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் பேச போறது என்ன விடயம் என்றால், இந்த பயணம் பற்றி. உங்களுக்கு தெரியும், பயணங்கள் ஒரு சுவாரஸ்யமானவை. அதாவது ரயில் பயணமாக இருக்கலாம், பஸ் பயணமாக இருக்கலாம், மகிழுந்து பயணமாக இருக்கலாம். இவற்றில நீங்கள் எதில பயணம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இங்கு முக்கியமாக வாகனங்களுக்கு அப்பால நீங்கள் செல்லுற இடம், அதாவது ஒரு இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று செல்லும் போது நாற்புறமும் இருக்கிற பகுதிகளை பார்க்கும்போது மனமானது ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது உதாரணமாக புகையிரத்தில் நீங்கள் போங்கள், இருபுறமும் இருக்கும் மரங்கள் ஓடுவது போல் தெரியும். அந்த பச்சை மரங்கள் இருக்கும், அழகான பூக்கள் தெரியும். அதை விட பூக்கள் பச்சையாகவே காட்சி அளிப்பதை பார்க்கும்போது மிகவும் ரம்மியமாக இருக்கும். இந்த நிலையில நாங்கள் ஒரு பயணம் ஏன் தேவை என்றால், அதாவது உழைத்து களைத்த மனிதனுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வான காலங்களை நாங்கள் பயணங்களில செலவிடுவது வழக்கம். காரணம், பயணம் கூட எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைகின்றது. அது நல்ல பொழுதுபோக்காகவும் இன்பம் தரும் பொழுதுபோக்காகவும் எங்களுக்கு அமைவது உண்டு. இந்த பயணங்களால எங்களுக்கு அந்த இடங்களை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம், அந்த நாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம், அவற்றின் வரலாற்று பின்னணிகளை அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அதே நேரம் எங்களுக்கு ஒரு பூரிப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது தினமும் ஒரு கணனி தொழில்நுட்பங்களோட சேர்ந்த வேலைக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு ஓய்வில்லாமல் இருக்கிற காலத்தில் இப்படி பயணங்களை அனுபவிக்க ஒரு புதிய அனுபவம், ஒரு புத்துணர்ச்சி, சுறுசுறுப்பு அத்தனை எங்களுக்கு ஏற்படுகிறது அல்லவா? உங்களுக்கும் அப்படித்தானே என்று நான் நினைக்கிறேன். பயணங்கள் எப்போதும் சொல்றார்கள், பயணங்கள் ஒரு தொடர்றது தான். அது எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட இணைஞ்சு கொள்ளும். ஆனால் பயணத்தை நல்ல முறையில் நாங்கள் செலவழிக்க பழக வேண்டும். அதாவது ஒரு இடத்தை பார்க்க போறோம்னால் அந்த இடத்தின் பின்னணி, வரலாறு, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அது மனதுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய இடமா அல்லது நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய திருப்பங்கள் போன்றவையும் உங்களுக்கு ஏற்படும். ஆகவே பயணம் இது 10 மாத பயணம் என்று சொல்றார்கள். அப்படி ஏதாவது நல்ல ஒரு பயணங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்களும் ஓய்வான காலங்களில் பயணித்து பாருங்கள். அந்த பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் எங்கள் குறிப்பில் கீழ் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.